டாக்டர் உவே சாமிநாதரின் பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. முனுசாமி எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்வாறு பதில் வழங்கினார். திருவாதுரை ஆதீனத்தில் கல்வி கற்பதற்காக செல்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு கே.பி. முனுசாமி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்து அந்த துறையினுடைய அமைச்சர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். டாக்டர் உவே சாமிநாதருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரும் பரிசீலிக்க வேண்டும் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அது கொண்டாடப்படும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேரளா செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள முதலமைச்சருடன் பேசி முல்லை பெரியாறு அணையின் ஆண்டு பராமரிப்பு தொடர அனுமதி பெற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தனி தீர்மானம் கொண்டு வந்த அவர் முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிக்கு சென்ற 2 வாகனங்களை தடுத்து நிறுத்தி பணியை மேற்கொள்ள விடவில்லை என்றும் கூறினார். இந்நிலையில் வைக்கம் நிகழ்வுக்காக கேரளா செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள முதலமைச்சருடன் பேசி முல்லை பெரியாறு அணையின் ஆண்டு பராமரிப்பு தொடர அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சருடன் தானும் செல்வதாகவும் இது குறித்து கேரள முதல்வருடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். சிறு அசம்பாவிதமும் ஏற்படாமல் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவை நடத்தி முடிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏ பிச்சாண்டியின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு திருவண்ணாமலை தீபத் திருவிழாவில் இந்த ஆண்டு 40 லட்சம் பக்தர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் சமீபத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவை போர்க்கால அடிப்படையில் முதல்வர் தீர்த்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மண் சரிவை ஆய்வு செய்த 8 பேர் கொண்ட குழு அறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தீபத்திற்கு தேவையான கொப்பரை தேங்காய் மற்றும் நெய் போன்றவற்றை எடுத்துச் செல்ல போதுமான மனித சக்தி பயன்படுத்தி அசம்பாவிதங்கள் இல்லாமல் இந்த ஆண்டும் தீபத் திருநாளில் மலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார். மின் வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி மின் வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நிதித்துறையின் அனுமதியை கோரியிருப்பதாகவும் அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் தேவைக்கேற்ப காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் 49 துணை மின் நிலையங்கள் அமைக்க நிலத்தேர்வு நடைபெற்று வருவதாகவும் நிலத்தேர்வு நிறைவடைந்து விரைவில் புதிதாக 49 துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கோவை மாநகராட்சியில் சாலைகள் அமைக்க 300 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அதிமுக எம்எல்ஏ எஸ்.பி. வேலுமணி கோவை மாவட்டத்தில் துணை முதலமைச்சர் திறந்து வைத்த 3வது கூட்டு குடிநீர் திட்டம் பலன் தரவில்லை என்றும் வெள்ளூர் குப்பை கிடங்கால் 25 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு துர்நாற்றம் வீசுவதாகவும் அதனை சரி செய்யவும் கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் கே.என். நேரு பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் இதுவரை இல்லாத வகையில் பயன் கொடுத்துள்ளதாகவும் வெள்ளூர் குப்பை கிடங்கின் தற்போதைய நிலை குறித்து ஆணையரிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து கோவை பகுதியில் சாலைகள் அமைக்க 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். குடிமராமத்து என்பது நல்ல திட்டம் என்றும் அதை குறை கூற மாட்டேன் என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது கேள்வி எழுப்பிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அதிமுக ஆட்சியில் நீர் மேலாண்மை புரட்சி செய்யும் முறையில் குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்தி பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் வரும் 6000 ஏரிகளில் தூர்வாரப்பட்டதாகவும் மீதமுள்ள 8000 ஏரிகளை தூர்வாரினால் மழைக்காலங்களில் மழைநீரை சேமிக்க முடியும் என்று தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் குடிமராமத்து என்பது நல்ல திட்டம், அதை குறை கூற மாட்டேன், உறுப்பினரின் கோரிக்கையை அரசு கவனிக்கும் என்று தெரிவித்தார்.
தமிழ்நாட்டில் 1953 நூலகங்களுக்கு வைஃபை வசதியும் 108 நூலகங்களில் விர்ச்சுவல் ரியாலிட்டி வசதியும் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பாமக எம்எல்ஏ அருள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழ்நாட்டில் 821 நீலகங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் கட்டப்பட்டு வருவதாகவும் அதில் சேலத்தில் மட்டும் 35 நூலகங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ராணிப்பேட்டை, தென்காசி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் இருக்கும் மைய நூலகங்களுக்கு தலா 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இடம் கிடைத்தவுடன் நூலகம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரும் ஆண்டில் 1000 தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கேள்வி நேரத்தின் போது மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ கோ தளபதி, செல்லூர் கால்வாயில் தூர்வார 69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டமிட்டு தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆகையால் செல்லூர் கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், செல்லூர் கால்வாயில் தூர்வார முதலமைச்சர் 11 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாக கூறினார். மேலும் இதுவரை 500 தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், வரும் ஆண்டில் 1000 தடுப்பணைகள் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சரின் கேட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் வரும் ஜனவரி மாதத்திற்குள் செயல்பாட்டிற்கு வரும் என அமைச்சர் KN நேரு உறுதியளித்தார். சட்டப்பேரவையில் பேசிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, திருவையாறு தொகுதியில் உள்ள 54 ஊராட்சிகளில் செயல்படுத்தப்படும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான பணிகள் 95% நிறைவடைந்து விட்டதாக கூறினார். மீதமுள்ள பணிகள் நிறைவடைந்து வரும் ஜனவரி மாதத்திற்குள் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் உறுதியளித்தார். தமிழகத்தில் நாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதாகவும், அதனை கட்டுப்படுத்த அனைத்து உள்ளாட்சி ஆணையர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய திமுக எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன், தமிழகத்தில் நாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது, அதனை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் KN நேரு, தமிழகத்தில் நாய்கள் தொல்லை அதிகரித்து வருவது உண்மைதான் என்றும், சென்னையில் நேற்று 3 இடங்களில் நாய்கள் என கட்டுப்பாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த அனைத்து உள்ளாட்சி ஆணையர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பொறுத்தவரை பட்டியில் அடைத்து அபராதம் விதித்தால் அதற்கு பொதுமக்கள் கோபப்படுவார்கள் என்றும் பதிலளித்தார். மாடுகளை பட்டியில் அடைத்த பின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை விடுவியுங்கள் என்று சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திருப்புகழ் கமிட்டியின் பரிந்துரைகளை பின்பற்றி மழைநீர் வடிகால் அமைக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கோரிக்கை விடுத்திருக்கிறார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது பேசிய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எம்எல்ஏ செல்வ பெருந்தகை, கடந்த வாரம் பெய்த மழையால் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. மழைநீர் வடிகால் பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்ததால் ஒரே நாளில் மழைநீர் வடியும் என்றும், தான் தொகுதி மக்களிடம் மழைநீர் வடிகால் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று உறுதியளித்திருப்பதாக கூறினார். மேலும் தான் மீண்டும் எம்எல்ஏ ஆவது அமைச்சர் கையில்தான் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், செல்வ பெருந்தகை எம்எல்ஏ ஆவது எனது கையில்தான் உள்ளதாக அவர் சொல்லிவிட்டார் என்றும், மழைநீர் தேங்குவதாக சொல்லக்கூடிய பகுதிகள் குறித்து அரசு கவனத்தில் கொள்ளும் என்றும் பதில் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் முழுமைக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் KN நேரு உறுதியளித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய கந்தர்வக்கோட்டை, சின்னதுரை, கீரனூர் பேரூராட்சியில் பழைய குழாய்களை சீரமைக்காததால் 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் வருவதாகவும், எனவே கரம்பக்குடி, கந்தர்வக்கோட்டைக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் தேவை என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு, புதுக்கோட்டை மாவட்டம் முழுமைக்கும் 1900 கோடி ரூபாயில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் வழங்க திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு ஜல் ஜீவன் திட்டம் மூலம் தங்கள் பங்கு நிதியை ஒதுக்கி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார்.
தலைமைச் செயலகத்திற்கு சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் சபாநாயகர் அறையில் அமர்ந்துள்ளார். எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்த ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் அவரின் இருக்கை கடந்த பிப்ரவரி மாதம் முன் வரிசையில் இருந்து பின் வரிசைக்கு மாற்றப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த ஓபிஎஸ் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதை தவிர்த்தார். வருகை பதிவேட்டில் மட்டும் கையெழுத்திட்டுவிட்டு அவர் திரும்பிச் செல்கிறார். இந்நிலையில் இன்றும் சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் ஓ பன்னீர்செல்வம் சபாநாயகரின் அறையில் அமர்ந்துவிட்டு சென்றார்.